அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி கத்தரிக்காய் கடையல். அடுப்பில் பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா வதங்க விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் வெட்டி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட தக்காளி கடையல் மாதிரியே தான், ஆனால் கூட நாம் கத்திரிக்காய் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் தக்காளி ஆட் பண்ணினதுக்கப்புறமா கூடவே கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணினதும் தண்ணியில் ஆட் பண்ணி வச்சிட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். தக்காளியும் கத்திரிக்காயும் சேம் சைஸில் கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தோன்னா தண்ணி விட ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் நாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக விட்டுறலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தக்காளி நல்லா வெந்திருக்கு, மசிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், நின்று நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் மசிகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இனி நாம் இதை கடைஞ்சி கொடுத்துக்கலாம். நீங்கள் மத்து வச்சு கடையிறதுனாலும் கடைஞ்சி கொடுத்துக்கலாம். நான் இந்த மேஷர் வச்சு அழுத்தி கொடுத்து கடைஞ்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மசிகிற மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கணும். நீங்கள் இது கூட தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துட்டோன்னா நல்லா இருக்காது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் கொதிக்க விட்டுறலாம். இந்த தக்காளி கடையல் இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கலந்து கொடுக்கும்போது நல்லா கெட்டியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றினோன்னா, இல்லை இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினோன்னாலும் தண்ணி தனியாக நிற்கும், தக்காளி தனியாக இருக்கும். அதனால் 1/4 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்கிட்டு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி தழை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.